வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்டர் இருக்கிற இந்த துணியில் அம்பர்லா கட் ஃப்ராக் தைக்கிறதுக்கு இந்த பார்டரை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திக்கிறேன் பாருங்கள். ஸ்கர்ட்டோட உயரம் 29 இருக்குது. இதில் இந்த பார்டரு 3.5 கழிச்சாக்கா மிச்சம் 25 வருது. நான் தையலுக்கு சேர்த்து 26 வச்சுக்கிறேன். அந்த 26 தான் நமக்கு ஸ்கர்ட்டோட உயரம் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இடுப்பு சுற்றளவு 36 வருது. அதில் பாதி 18. அந்த 18 இப்படி வச்சுக்கிறேங்க. ஒரு சைடுக்கு 18. இந்த துணி ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதான் 26 வச்சுருக்கேன் உயரம். அந்த உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். இந்த துணியை அப்படியே டபுளாக மடித்து போட போகிறேன். ஏற்கனவே டபுளாக இருக்குது, இப்போ 4ஆக மடித்து போட போகிறேன். இப்படி மடிக்கலாம், அல்லது இப்படி அதாவது டைமண்ட் ஷேப்புக்கு கிராஸாக இப்படி மடிச்சுக்கிறோங்க. இப்படி மடிச்சுட்டு அந்த 18 வச்ச இடம்லையே அதுக்கு மேலேயே இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இதை வெட்டிடுங்க. ஸோ இது இப்போ 4ஆக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த 26 அப்படியே வைக்கிறேன். ஒரு இடத்த 10ஆம தான் வருது கீழ்ப்பாகும். எப்பயுமே கிராஸ் கட் அம்பர்லா கட்டில் அப்படி தான் வரும். ஒரு சைடுக்கு துணி இருக்கும், ஒரு சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை நம்ம ஒட்டு போடுற மாதிரி வரும். இப்போ இந்த 26 எல்லா இடத்தையும் இந்த 26 வச்சு அப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதுதான் நமக்கு ஸ்கர்ட்டோட உயரம். இதை அப்படியே வெட்டி எடுத்துட வேண்டியது தான். இப்படி வெட்டி எடுத்துகிட்டு இந்த கரவாகத்தை இது கூட ஜாயின் பண்ண வேண்டியது தான். அப்படி பண்ணும்போது நமக்கு முழு உயரம் 29 கிட்ட வந்துடுது இல்லையா. இப்போ இதை பாருங்கள், இது எப்படி இருக்குதுனாக்கா இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்கர்ட்டு. இந்த கரபாகம் ஃபுல்லாக வெட்டலை, நான் அந்த பக்கம் விட்டுருக்கேன். அதை கைக்கு தைச்சிக்குவேன். மிச்சம் இருக்கிற இந்த கரபாகம் இருக்கு இல்லையா, இந்த பார்டர், இதை தான் நான் கழுத்துக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த சைடு இருக்க பார்டரை எடுத்து நான் ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். அது 2 பக்கமும் பார்டர் துணியாக இருந்தால் நமக்கு தாராளமாக வரும். இப்படி இந்த பார்டரை வச்சு இது கூட தைக்கும்பொழுது அங்கங்கே சின்னதாக சுருக்கு வைக்கணும். சுருக்கு வச்சது தெரியாமல் வைக்கணும். ஏன்னாக்கா இந்த பார்டர் நமக்கு ஸ்ட்ரெயிட் பீஸாக இருக்குது. இந்த துணி இருக்கு இல்லையா, ஸ்கர்ட் பீஸு அம்பர்லா கட்டு இருக்கு இல்லையா, அது நமக்கு ரவுண்டாக வரும். அதனால் அப்படியே ஸ்ட்ரெயிட் பீஸை அது கூட ஜாயின் பண்ணக்கூடாது. அங்கங்கே சின்ன சுருக்கு வச்சு தான் தைக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல, சும்மா கொஞ்சமாக வச்சுருக்கேன். எல்லா பார்டரையும் அம்பர்லா ஸ்கர்ட்டில் தைக்கும்போது இந்த மாதிரி தாங்க தைக்கணும். அப்போ தான் அது நீட் ஃபினிஷிங்காக அந்த பார்டர் நமக்கு தெரியுங்க. இப்படி தைச்சி முடிச்சுட்டு இதை இப்படி திருப்பிட்டு பாருங்கள், மேல் பக்கம் ஒரு தையல் போடுறேன். இதில் தெரியும் உங்களுக்கு அங்கங்கே சுருக்கு இருக்கிறது. இந்த பார்டரில் ரொம்ப மைன்யூட்டாக தான் வச்சுருக்கேன். ஒரே இடமா வைக்காமல் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு தைச்சி முடிச்சுட்டா அது கூட தெரியாது, நீட் ஃபினிஷிங்காக கிடச்சிரும். இது மாதிரி தைச்சி முடிச்சிட்டோம்னாக்கா இந்த பார்டர் இது கூட அட்டாச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதனுடைய 2 கார்னரையும் இந்த ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஸ்கர்ட்டு நமக்கு முடிஞ்சிடும். இப்போ இந்த ஸ்கர்ட்டு இந்த மாதிரி ஒரு லுக்கில் தாங்க இருக்கும். இது பேக் சைடு உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி காமிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு நீட் ஃபினிஷிங் இருக்கும். இப்போ இதுலேயும் சைடில் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இதேமாரி நான் லைனிங் வெட்டுறேன். அதுக்கு போட்ட மாதிரி தான் துணியை டபுளாக போட்டுக்கிறேன். இதுக்கு நான் மொத்தம் 3.5 வாங்கியிருக்கேன், டாப்ஸுக்கு ஸ்கர்ட் பார்ட்டுக்கு சேர்த்து. ஏன்னா இது கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும் இல்லையா. இதையும் இதேமாரி மடித்து போட்டுடுறோம். அந்த ஸ்கர்ட் பார்ட்டோட இந்த உயரம் நமக்கு கம்மியாக இருந்தால் போதும். அதுக்கு என்ன பண்ணுறேன், அந்த துணியும் அதேமாரி 4ஆக மடித்து அதை இந்த ஸ்கர்ட் லைனிங் துணி மேலே இதை வைக்க போகிறேன். இப்படி வச்சிட்டோம்னா பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு அந்த இடுப்பு பகுதி நமக்கு சேமாக வேணும். அதை அப்படியே எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சி வெட்டிக்க போகிறேன். இந்த உயரத்தை அந்த பார்டர் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். லைனிங்கில் அவ்வளோ இருந்தால் போதும். அதுக்கப்புறமும் மடித்து அடிப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் நமக்கு. இந்த மாதிரி அங்கங்கே வரைஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வரைஞ்சோமோ அது போல் வெட்டி எடுத்துக்கணுங்க. இதுலேயும் அதேமாரி தான் நம்ம ஜாயிண்ட் போட வேண்டி இருக்கும். தெரியுதா. இப்போ இந்த மேல் பக்கமும் அதேமாரி வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடுப்பு இந்த கீழ்ப்பகுதிக்கு இந்த கிராஸ் வருது இல்லையா, அதை ஒரு துண்டு ஜாயின் போடுறேன். அதை டபுளாக போடுற அளவுக்கு அந்த இடத்துல துணி இல்லை. ஸோ இது மாதிரி 2 பீஸ் வெட்டி வச்சுக்கிறேன் டபுள் பீஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு. இதை எடுத்து இந்த இடத்த ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு அடியிலேயே ஒரு சின்ன துக்கடாக இருக்குது பாருங்கள், இதுக்கும் நம்ம ஒரு ஒட்டு போடணும். இப்போ இந்த ஸ்கர்ட் பகுதி இதுவும் நம்ம வெட்டி முடிச்சிட்டோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், ஜாயிண்ட் போட்டிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு. ரைட் சைடு லெஃப்ட் சைடும் பண்ணியிருக்கேன். அப்புறம் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடித்து அடிச்சிட்டா இந்த லைனிங் முடிஞ்சுது.
இப்படி முடிச்ச இந்த லைனிங் என்ன பண்ணணும், இதனுடைய உள் பக்கமாக தையல் இருக்கு இல்லையா, இந்த தையல் பக்கமாக அந்த துணியோட தையல் வரா மாதிரி இதை எடுத்து இதுக்குள்ளே வச்சு தைக்கணுங்க. உள் பக்கம் போகிற மாதிரி வச்சு இப்படி திருப்பிக்கிட்டு அப்படியே இடுப்பு பகுதியில் ஒரு தையல் போட்டால் அவ்வளோதான், நமக்கு ஸ்கர்ட் ரெடி. இப்போ இதுக்கு நான் டாப்ஸ் தைக்கிறேன். இதுக்கு செஸ்ட்டு வந்து 1/4 செஸ்ட்டு 11 + 2 சேர்த்துக்கிறேன். ஸோ 11 + 2 சேர்த்தா 13 ஆகுது. 4ஆக பிரிச்சுட்டு அது கூட 2 சேர்த்துக்கிறேன் தையலுக்காக. இது வந்து பாருங்கள் 15.5, அதாவது தையலுக்காக 5 விடுறேன். உயரம் வந்து அது. இப்போ இந்த சைடு ஒரு 7 வச்சுக்கிறேன். 7 வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு ஆர்ம் ஹோலுக்கு. அதே 7 தான் அந்த சைடு வச்சுக்கிறோம். வச்சு முடிச்சுட்டு ஷோல்டரும் 7 தான், ஆர்ம் ஹோலும் 7 தான். இப்போ இதுக்கு நெக்குக்கு வைக்க போகிறேன் நான். அதுக்கு ஒரு 3 தான் வைக்கிறேன். அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு 8.8 வைக்கிறேன். என்ன இதுன்னு கேட்குறீங்களா? இது கொஞ்சம் வேறு மாடலில் வரும் பாருங்கள். இங்கே அதாவது 6.5க்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே ஒரு ஷேப் போட்டுக்கோங்க. இது நான் வெட்டும்போது தெரியும் உங்களுக்கு. இப்போ இப்படி வரைஞ்சி முடிச்சிட்டோமா, இதை அப்படியே ஷேப் கொடுக்கலாம். இப்போ 1.5 வச்சுக்கிறேன் ஆர்ம் ஹோலுக்கு. இப்போ அதுக்கு நேருக்கு அப்படியே ஷேப் கொடுத்துக்கலாம். இப்படி ஷேப் கொடுத்துட்டா நமக்கு கைக்கு ஆகிடுது. இதேமாரி கழுத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலாக கழுத்து வந்து இந்த 8.8ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட கொஞ்சம் கீழே கூட போகலாம். ஏன்னா இந்த இடத்துல வேறு பீஸ் வரா மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எப்படி வரைஞ்சோமோ அது மாதிரி நான் வெட்டிக்கிறேன். கைக்கு வந்து 2 ஒன்றா வெட்டிக்கலாம், பேக்கு ஃப்ரண்ட் எல்லாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்குக்கு நெக்குக்கு மட்டும் தனித்தனியாக பிரிக்கணும். அதுக்கு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் கொஞ்சம் டீப்பாகவே வைக்கிறேன். அது ஏன்னா பாருங்கள், இப்படி கோடு போட்டுக்கலாம். அந்த இடத்த வேறு துணி வரும் நமக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த அளவுக்கு தான் நான் வெட்ட போகிறேன். இப்படி வெட்டி எடுத்துட்டா இது ஃப்ரண்ட் நெக் ஆகிடுது. இதுக்கு கொஞ்சம் கைக்கு கொஞ்சம் ஷேப் கொடுத்துக்கலாம். இந்த வெட்டி எடுத்தோம் இல்லையா, இந்த துணியில் இந்த அளவுக்கு நமக்கு பார்டர் துணி வந்துடும். புரியுதா உங்களுக்கு? நான் தைக்கும்போது சொல்கிறேன். இப்போ இதுக்கு பாருங்கள், பேக் நெக்குக்கு அந்த அகலத்துக்காக அந்த பீஸ் வெட்டின பீஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து உயரம் நம்ம 8 கிட்ட வைக்கிறேன். ஏன்னா பேக் நெக்கில் நாடா வரப்போகுது. அதனால் கொஞ்சம் டீப்பாக வச்சு நாடா முடிகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் வெட்டியிருக்கேன். இப்படி வெட்டினதை அப்படியே வரைஞ்சதை அப்படியே வெட்டி எடுத்துக்கிட்டு இது பேக் நெக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு பாருங்கள், கைக்கு வந்து நான் வெட்டி எடுத்துட்டேன். அதாவது இதனுடைய உயரம் வந்து 9.5 வச்சுருக்கேன், தையலுக்கும் சேர்த்து தான். கீழே 14 வச்சுருக்கேன். அதாவது எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் சேர்த்து தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த கை ரெடி பண்ணிட்டோமா, இப்போ இதுக்கெல்லாம் நம்ம இந்த துணியில் வெட்டி தைச்சிக்கலாம். அதாவது கைக்கு பார்டர் இருக்க மாதிரி துணியை வெட்டி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன், அடித்து திருப்பிட்டேன். அதுமாரி ஃப்ரண்ட்டுக்கு அதேமாதிரி பேக்குக்கும். ஆனால் இந்த பின் பக்கத்தில் நம்ம லைனிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாடாவை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைனிங் அடிச்சுக்கலாம். இது பாருங்கள், நெக் பீஸு பேப்பர் கேன்வாஸில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். லைனிங் அடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பர் கேன்வாஸை வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெட்டிட்டு அங்கங்கே க்ரன்ச்சஸ் கொடுத்துட்டா ஈஸியாக திரும்பிடுங்க. இவ்வளோ தான் நமக்கு பேக் நெக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு அதேமாரி இதை வச்சு ஒரு தையல் போட்டு திருப்பிட்டா நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு இப்படி நீட்டாக ரெடி ஆகிடுங்க. இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம இந்த பார்டரை வந்து வைக்க போகிறோம். அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ தேவைன்னு 6.5 கிட்ட எனக்கு நெக்கு வருது. அந்தளவுக்கு அந்த பார்டரை நான் தைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பார்டருக்கு ஒரு பைப்பிங் வச்சு நான் அடித்து திருப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்பக்கமாக ஒரு லைனிங் வச்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்புறேங்க. எல்லாமே ராங் சைடு இருக்க மாதிரி வச்சு திருப்பினா இப்படி ரைட் சைடுக்கு நீட்டாக திரும்பிடும். இதுக்கப்புறம் இதை அந்த நெக்கில் நம்ம அப்படியே ஒரு அட்டாச் பண்ணிட வேண்டியதாங்க. இப்போ நமக்கு நெக்கு நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு வந்துடுச்சு. இந்த ஷோல்ட்ரு பாருங்கள், பின் பக்கத்தில் இந்த முன் பக்கத்துக்கு கழுத்து அப்படியே வச்சு ஒரு தையல் போடுறேன். இது மாதிரி தைக்கும் பொழுது நமக்கு நெக்கோட பிசிறெல்லாம் உள்பக்கமாக போயிட்டு ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் கிடச்சிருங்க. ஜஸ்ட் நான் ஒரு தையல் காமிச்சிருக்கேன், நீங்கள் 2 தையல் போட்டுக்கோங்க. இப்படி திருப்பிட்டோம்னா பாருங்களேன்,
உள் பக்கம் நீட்டாக இருக்குன்னு. இதில் ஒரு ஷோல்டர் தைச்ச மாதிரியே இன்னொரு ஷோல்டரும் நீங்கள் தைச்சி முடிச்சிருங்க. இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடச்சிருங்க. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த ஸ்லீவை வந்து 2 பக்கத்துக்கும் அட்டாச் பண்ணணுங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் இருக்குன்னுட்டு. இந்த ஒரு சைடுக்கு பாருங்கள், இந்த மாதிரி வருது ஃபுல் வியூ. என்னுடைய சேனல் டைலரிங் மட்டுமல்ல, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், ஷாப்பிங், ஸ்டோரி எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் அதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இது தைச்சி முடிச்சிட்டோமா, ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது நம்ம சைட் ஜாயின் பண்ண வேண்டியது தான். இந்த ஃப்ராக் 44 இன்ச்சு செஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ராலாம் விட்டு தான் இந்த கவுன் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சைடு அடித்து முடிச்சிடுங்க. இந்த மாதிரி ஆகிடுது. டாட்டும் வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கர்ட் பகுதியை உள்பக்கமாக திருப்பி இது கூட அட்டாச் பண்ணிட்டோம்னா இது ரெண்டுமே கவுன் ஆகிடுது நமக்கு. அம்பர்லா கட் 44 இன்ச்சஸ் ஃப்ராக் ரெடி. இதை இப்படி நல்ல பக்கத்துக்கு திருப்பிட்டோம்னா நமக்கு இந்த சூப்பரான கவுன் ரெடி ஆகிடுச்சுங்க. என்னங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்களா? இனிமேல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.